the solar energy exported to the grid from grid connected solar system is detected from the energy imported from the grid in units னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் வீட்டில் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கீங்கன்னா இந்த சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் நீங்கள் பயன்படுத்த போக மீதி உள்ள மின்சாரம் கவர்மெண்ட்டுக்கு போய்டும்ல, அது இனிமேட்டு யூனிட் டு யூனிட் தான் கழிக்க போகிறோம், முன்ன மாதிரி காசை தரப்போகிறது இல்லைன்னு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டாங்க. இதுதான் ஜியோ. சரிங்களா? டேனி இதுதான் போன வருஷமே இந்த ஆர்டர் போட்டாங்களே, இது அவுடேட்டடான நியூஸ் ஆச்சு, எங்களுக்கு தான் விஷயம் தெரியுமே, யூனிட் தான் கழிப்பாங்கன்னு. பட் இந்த வீடியோ அந்த வீடியோ இல்லை. சோலார் சிஸ்டம் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் வந்து இபியில் வந்து பில்லு எழுதி தராங்க பார்த்தீங்களா, மாதம் இனிமேட்டு சோலார் பேனல் போட்டாலும் நீங்கள் இவ்வளோ பில்லு கட்டணுன்ட்டு, அந்த பில்லை எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்கிற வீடியோ தான் இது. கடைசியாக ஒருத்தர்கிட்ட ஃபார்முலா நான் கேட்டு வாங்கி நாங்கள் டீகோடும் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப டெக்னிக்கலாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ஏன்னா நிறைய வீட்டில் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த பில்லு எப்படி கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. அந்த வீடியோ தான் இந்த வீடியோட கடைசியில் அந்த கால்குலேஷன் போடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங் படம் உங்களுக்கு புரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேச போகிற 10 நிமிஷம் ரொம்ப கவனிங்க, அப்போ தான் அந்த கால்குலேஷன் புரியும். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் போட்டு தருவாங்க. இது வாரி சோலார் பேனல். இது G2 ப்ராஜெக்ட். நான் ஏற்கனவே G2 ப்ராஜெக்ட் போட்டேன், இங்கே போடுறோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் சென்னை ஃபுல்லாகவே சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வாங்க இந்த கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். தமிழ்நாடு மின்சார வாரியம் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கிலீஷில் இருக்குது. இதை தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். மற்றபடி இதில் என்னோடய சொந்த கருத்தோ இல்லை ஒரு வேர்டு மிகைப்படுத்தியோ ஒரு வேர்டு குறைச்சோ நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ வந்து நான் 2 பேரை பற்றி பேச போகிறேன். அதில் யார் நீங்கன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, இஃப் த ஜென்ரேட்டட் எனர்ஜி இஸ் மோர் தென் த கன்சப்ஷன் இன் எ கிவிங் பில்லிங் சைக்கிள், சச் சர்ப்ளஸ் எனர்ஜி ஜென்ரேட்டட் exported shall be carried out to the next billing cycle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இஃப் த ஜென்ரேட்டட் எனர்ஜி இஸ் மோர் தென், அதாவது இந்த சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் அதிகமாக இருந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கம்மியான கரண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மீதி உள்ள கரண்ட் வந்து அடுத்த பில்லிங் சைக்கிளுக்கு போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நான் அர்த்தம் இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 800 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுது. 800 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 600 தான் அவங்கக்கிட்டேருந்து எடுத்திருக்கீங்க. மீதி 200 வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து கேரிட் அவுட் டு த நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாதத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. டேனி இது மாதிரி எத்தனை வாட்டி கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. திஸ் ப்ராசஸ் ஷால் கண்டினியூ அன்டில் த எண்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் 31st மார்ச்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாம் சேர்த்து வச்சதை மார்ச் 31 எலப்ஸ் ஆகிடும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது வந்து இஃப் த கன்சப்ஷன் இஸ் மோர் தென் த ஜெனரேஷன் இன் த நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிள் தென் த நெட் கன்சப்ஷன் யூனிட் ஷெல் பி சார்ஜ்டு அண்டர் ரீட்டைல் டேரிஃப் ஃபிக்ஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் காட்டிலும் நீங்கள் அதிகமாக கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் பில்லு கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சோலார் பேனலில் ஒரு 600 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து 800 எடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ரா 200 எடுத்துட்டிங்கன்னா அந்த 200க்கு நீங்கள் பில்லு கட்டி தான் ஆகணும், ப்ளஸ் நெட்வொர்க் சார்ஜஸும் நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. டேனி அப்பப்போ நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த நெட்வொர்க் சார்ஜஸ் ஷால் பி அப்ளிகபிள் டு கன்சியூமர்ஸ் ஆஃப் நெட் மீட்டரிங் அண்ட் நெட் பில்லிங் மெக்கானிசம் ஃபார் தி டோட்டல் யூனிட்ஸ் ஜென்ரேட்டட் பை த சோலார் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நெட்வொர்க் சார்ஜஸ்னால் என்ன சொல்லிடுறேன். நான் இவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஆன்சர் வந்து இந்த சோலார் பேனல் வந்து உற்பத்தி பண்ணணும்னா இதுக்கு வந்து டிசி இன்வெர்ட்டர் ரொம்ப முக்கியம். அந்த டிசி இன்வெர்ட்டர் எதில் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரெஃபரன்ஸ் வோல்டேஜில் ஓடும். அந்த ஏசி ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறதே மின்சாரம் வரை தான். சரிங்களா? அந்த ஏசி சப்ளையில் தான் வரும். அப்படி நாங்கள் கொடுக்குற ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வச்சு தான் நீங்கள் மின்சாரமே உற்பத்தி பண்ணுறீங்க உங்கள் வீட்டில். அதனால் இதில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் நீங்கள் எங்களுக்கு தான் கொடுப்பீங்க. கொடுக்குற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இனிமேட்டு நீங்கள் ₹1.48 எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் நெட்வொர்க் சார்ஜஸ். எதா நான் சோலார் பேனல் உற்பத்தி பண்ணி எங்கள் வீட்டில் போட்டு உனக்கு கொடுக்குறதுல ₹1.48 நான் உனக்கு தரணுமா, அட போங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வேர்டு டு என்கரேஜ் தி க்ரோத் ஆஃப் சோலார் பவர் இன் டொமஸ்டிக் செக்டர். அதாவது ரெசிடென்ஸ் தான் டொமஸ்டிக் செக்டர்னு சொல்லுவாங்க. த கமிஷன் ப்ராசஸ் டு லீவ் 20% ஆஃப் த நெட்வொர்க் சார்ஜஸ் ஃபார் டொமஸ்டிக் கன்சியூமர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ₹1.48 நீங்கள் தரவேனா, அதில் ஒரு 20% அப்படி வெட்டுங்க. அதாவது 29 பைசா நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற சோலார் மின்சாரத்துக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் 29 பைசா அவங்களுக்கு தரணும். சரிங்களா? அதாவது யாருக்கு,
10 கிலோ கீழே போடுறவங்களுக்கு அதையும் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் செக்டர்ஸ் அப் டு 10 கிலோவாட் இருக்குண்ணா. அதுவே உங்கள் வீட்டில் வந்து 10 கிலோக்கு மேலே போட்டிங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75% ஆஃப் தி நெட்வொர்க் சார்ஜஸ் ஃபார் த டொமஸ்டிக் கன்சியூமர் சொல்லியிருக்காங்க. உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு மின்சாரத்துக்கும் 10 கிலோ கீழே நீங்கள் சோலார் பேனல் போட்டிருந்தீங்கன்னா 29 பைசா நீங்கள் அவங்க தரணும். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ₹1.48, அதில் 20% 29 பைசா. அதுவே 10 கிலோ மேலே போட்டிங்கன்னா அதே ₹1.48 நீங்கள் கொடுக்கணும். அதில் 75% ₹1.10 நீங்கள் கவர்மெண்ட் பே பண்ணணும். அதனால தான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு எப்போ ஃபோன் பண்ணி கொடுத்தாலும் நான் வந்து 9.8 கிலோ தான் போடுவேன், தவிர 10 கிலோ மேலே நான் போட மாட்டேன். ஏன்னா 20% ஆஃப் த நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டி தான் ஆகணும். சரிங்களா? அதில் அவங்க ஒரு வேர்டு போட்டிருக்காங்க, டோட்டல் பவர் சிஸ்டம் ப்ரொடியூஸ்டு பை சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க. டோட்டல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பை சோலார் சிஸ்டம்னா உங்கள் வீட்டில் வந்து 3 கிலோ போட்டிருக்கீங்கன்னா அது மொத்தமாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் நெட்வொர்க் சார்ஜஸ் கட்டி தான் ஆகணும். இப்போது வாங்க அந்த நெட்வொர்க் சார்ஜஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுற போகிறோம் முக்கியமான ரொம்ப முக்கியமான டாப்பிக்குள்ள இப்போ தான் போக போகிறோம். இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுன்னு சொல்லித்தரேன். இங்கே போடுறேன் பாருங்கள் ஃபார்முலா. ஜென்ரேட்டட் யூனிட்ஸ், அதாவது இந்த சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற போகிற முழு மின்சாரம் இன்டூ எக்ஸ்போர்ட்டட் சார்ஜ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் ₹1.48 இன்டூ எக்ஸ்போர்ட்டட் பர்சன்டேஜ் 20% மட்டும் கொடுங்க. அது சரிங்களா? இந்த ஜென்ரேட்டட் யூனிட்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. PV கெப்பாசிட்டி இன்டூ 24 இன்டூ CUF இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த PV கெப்பாசிட்டின்றது நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் வந்து எத்தனை கிலோவாட்டுக்கு போட்டிருக்கீங்கன்னு. இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 3.2 கிலோவுக்கு இந்த கஸ்டமர் போட்டிருக்காரு. இன்டூ 24 ஹவர்ஸ் இன்டூ CUF கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், இது வந்து TNEB ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ எஃபிஷியன்சின்னு. இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் 60 நாட்களா 58 நாட்களா 63 நாட்களா, ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு வந்து வந்து நம்ம வீட்டுக்கு ரீடிங் எழுத வராங்க. ஸோ 3.2 கிலோவாட்டு ஃபஸ்ட்டு போட்டுப்போம், இன்டூ 24 போட்டுப்போம், இன்டூ CUF 21%, அதை 21 டிவைட் பை 100 போட்டாலும் சரி, இல்லை 0.21 இன்டூ பண்ணாலும் சரி. அப்படி பார்த்தீங்கன்னா 990 யூனிட்ஸ் வரும். இந்த கேல்குலேஷன் நீங்கள் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் 3 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்கீங்கன்னா இதில் இந்த சிஸ்டம் வந்து 990 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவங்களே ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அது அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து 990 யூனிட்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் தரோம், நீங்கள் யூஸ் பண்ண போக மீதி உள்ள காரகண்டு தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்படி பார்த்தீங்கன்னா 990 யூனிட்ஸ் மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு போகாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களால் அப்படிலாம் வந்து பார்க்க முடியாதுங்க, எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆச்சு இம்போர்ட் ஆச்சுன்னு. 990 யூனிட்ஸ் வந்து இது எக்ஸ்போர்ட் ஆகணும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 3 கிலோவாட்டில் 990 யூனிட்ஸ் வருது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த 990 யூனிட்ஸ் வந்து நெட்வொர்க் சார்ஜஸில் ஜென்ரேட்டட் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் யூனிட்ஸ் 990 போடுங்க, இன்டூ எக்ஸ்போர்ட்டட் சார்ஜ், அதாவது ₹1.48 நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் கொடுக்குற ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அடுத்தது எக்ஸ்போர்ட்டட் பர்சன்டேஜ், அவ்வளோ தராதிங்க, அதில் 20% மட்டும் கொடுங்க. ஏன்னா என்கரேஜ் டொமஸ்டிக் கன்சியூமர் ஜியோவில் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 990 இன்டூ ₹1.48 இன்டூ 20% போடும்போது ₹293 தான் உங்களுடைய EB பில். ப்ளஸ் GST 18% போடுறாங்க. இதுக்கும் ஜிஎஸ்டியா? அப்படி பார்க்கும்போது இந்த கஸ்டமருக்கு ₹345 வரும். உங்கள் வீட்டில் 3 கிலோ சோலார் பேனல் போட்டிங்கன்னா ₹345 ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்ன்னு போட்டுடுறாங்க. இது அப்பப்போ கொஞ்சம் மாறும், ₹323 போகும், இல்லைனா ₹365 போகும். ஏன்னா இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது. பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. கரெக்டாக எப்போவுமே என் வீட்டுக்கு வந்து 25ஆம் தேதி வந்து ரீடிங் எழுத வருவாங்க. ஒரு வாட்டி 27 வந்துட்டாங்கன்னா இவங்க 62 நாட்கள்னு போடுவாங்க. இல்லைங்க ஒரு வாட்டி சில வாட்டி 21 வந்துடுவார், எங்கள் வீட்டுக்கு ரீடிங் வருவார். அப்படி என்ன பண்ணுங்கன்னா 57 நாட்கள் தான் போடுவார். அப்படி போடும்போது இந்த ₹345 ஃபைனலாக ஒரு வேல்யூ வந்தது. பார்த்தீங்களா? இங்கே போடுறேன் பாருங்கள். அந்த 345 365 மாறலாம், 323 மாறலாம், அது மாறும். ஸோ இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் 3 கிலோ சோலார் பேனல் போட்டிங்கன்னா. பட் ஒரு கண்டிஷன், இது வந்து யாருக்கு இந்த ப்ரைஸ் வரும்னா, இஃப் த கரண்ட் ப்ரொடியூஸ் பை த சோலார் பேனல் இஸ் மோர் தென் த கன்சப்ஷன். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் சோலார் பேனல் போட்டுட்டு அதிகமாக கவர்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சார்ஜ். ஏன்னா நெட்டு வந்து 0 தான், நீங்கள் எதுவுமே கட்ட வேணாம். பட் நெட்வொர்க் சார்ஜஸ் நீங்கள் கட்டி ஆகணும். சரிங்களா? இப்போ 2வது கேஸ், ஜானி நான் அதிகமாக கொடுக்கல, அவங்ககிட்ட அதிகமாக எடுத்துட்டேன், நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 800 யூனிட் வந்து நான் கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டேன். ஆனால் இந்த சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் 600 தான் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். மீதி 200 யூனிட் நான் பே பண்ணணுன்னா இப்போ என்ன டேரிஃபிக்கோ, அதாவது 200 யூனிட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பே பண்ணுறோங்க அது கட்டி தான் ஆகணும்.
ப்ளஸ் நெட்ஒர்க் சார்ஜஸ் அந்த 345 ரூபா கட்டி தான் ஆகணும் சரிங்களா. இப்போ 4 ரூபா 45 பைசா நினைக்கிறேன், ப்ளஸ் இது கட்டி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ 3 கிலோவாட் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போடணும்னா 345 ரூபா ஒவ்வொரு வாட்டையும் நீங்கள் பில்லு கட்டின்னு தான் ஆகணும். இது வந்து வேறு யாரோட பில்லும் இல்லை, என் வீட்டோட பில்லு தான் இது. ஏன்னா வேறு கஸ்டமரோடதை போட்டால் அவர் எதோ எனக்கு திட்ட போகிறான்னு சொல்லி தான் என்னோடய வீட்டு பில்லே போட்டேன். எங்கள் வீட்டுக்கு நான் இவ்வளோ தான் கட்டுறேன். எப்பவுமே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன், ஏன்னா பகல் ஃபுல்லாக வெளியே தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே, எங்களுக்கு அதிகமாக ஒரு ஃபோன் கால் வருதான். உங்களை தவிர மற்றவங்க யார் கேட்டாலும் இபி பில் 0 தான் வரும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்குது, சார் கரண்ட் பில் வந்து மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, சரி மொத்தமாக கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க, 0 இருந்தாலும் பில்லு மக்களே கேட்டுக்கோங்க, இபி பில் 0 தான், நீங்கள் கட்ட வேணாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. TNEB வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணாலே இந்த ஆர்டர் டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா. இனிமேட்டு ஆன்கிரிட் சிஸ்டம் போடுறதா நெட்வொர்க் சார்ஜஸ் இஸ் அப்ளிகபிள். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு சோலார் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை சுற்றி எப்போவுமே சோலார் பேனல் வச்சுப்பேன் இருக்கணும். அதே மாதிரி நான் விடுற மூச்சு பேச்சு எல்லாத்துலையும் சோலார் பேனல். எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வாங்கி குடிக்கிற தண்ணி கூட பார்த்திங்கன்னா சோலார் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதுக்காக நாங்கள் ஒரு இடத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்து குடிப்போம், ஏன்னா சோலார்னு எழுதிருக்கல அதில். அதனால தான் சரிங்க நீ இதை கொஞ்சம் ஓரமாக வைங்க. ஓரமாக வச்சுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், இவங்க இந்த சிஸ்டம் வேல்யூலாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணுறாங்களா இல்லையா? உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கன்னா 90% கஸ்டமருக்கு கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அது நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்க பண்ணுறதில்ல, ப்ரீ டிஃபைன் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. இவங்க அதில் எக்ஸ்போர்ட் யூனிட் போடுறாங்க, இம்போர்ட் யூனிட் போடுறாங்க. அதுவே கேல்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு பில்லை கொடுத்துருது சரிங்களா. அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் 10% ஆஃப் கஸ்டமர், அதாவது 10ல் 9 பேருக்கு கரெக்டாக பண்ணுறாங்க. அந்த ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. யார் அவரும் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து 8 கிலோ சிஸ்டம் போட்டோம், 1200 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. அது கஸ்டமர் வந்து 800 தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் யூனிட்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணிக்க மாட்டோம் சார், இதுவா 5 கிலோ சிஸ்டமா, நான் 880 தான் நான் எடுத்துப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து தான் என் வேலையா, எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஆச்சு, இம்போர்ட் எவ்வளோ ஆச்சு, கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி ஆட் பண்ணி எங்களால் முடியாது சார், உங்கள் தலைவலி சார் உங்கள் வீடு எனக்கு. ஏன்னா இது வந்து அவுட்டரில் இருக்குது அந்த வீடு, செங்கல்பட்டு தாண்டி. நான் அப்பயே சொல்லிட்டேன் சார், நான் செங்கல்பட்டு தாண்டி நான் வர மாட்டேன்னு சொன்னேன். இல்லை இந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் செங்கல்பட்டுக்கு வாங்க, நான் டிரான்ஸ்போர்ட் நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் நாங்கள் அங்கே போய் போட்டுட்டு வந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் அந்த கஸ்டமர் மட்டும் தான் போட்டதுனால அந்த வீட்டுக்கு வந்து எழுத வர மாட்டுறாங்க. அங்கேருந்தே சார் ஒவ்வொரு வாட்டியும் 1232, இம்போர்ட்டட் 763, கொஞ்சம் என்னால் மண்டே பிச்சுக்குது சார் உங்கள் வீடுனாலேன்றனால பண்ண மாட்டாங்க. அதனால அவர் வந்து 880 கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டோட்டல் சிஸ்டம் பவர் பை சிஸ்டம் வந்து 880 அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் 5 கிலோட்டுக்கு. இங்கே 3 கிலோட்டுக்கு 919 ஃபிக்ஸ் பண்ணும்போது சிஸ்டம் சாஃப்ட்வேரு. அதனால் அவர் வந்து பில்லு கொஞ்சம் கட்டுறதா செய்கிறார். 880 மேலே வர யூனிட்டுக்கு அவர் கட்டுறாரு. அதனால் நான் ஒன்றும் இங்கே நம்பர் போடுறேன் பார்த்தீங்களா, கான்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன், பட் ஒன்லி ஃபார் அந்த ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இது ஒரு ரீசன் தான் சரிங்களா. இங்கே வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது, சோலார்னா என்னென்னு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன. பட் அதுவே அவுட்டர் வந்து இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி, இந்த பக்கம் வந்து வாலஜாபாத் தாண்டி, இந்த பக்கம் ரெட்டில்ஸ் தாண்டி, இந்த பக்கம் வந்து கல்பாக்கம் தாண்டி இங்கே வந்து அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. அதுதான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு பண்ணின்னு வரோம். ஃப்யூச்சரில் நாங்கள் வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து சென்னை பேஸ்னால் கவலைப்படாதீங்க, இங்கே வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்க, அதுக்கு நானே சாட்சி. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் எங்கள் இன்ஜினியர்ஸ் போட்டு தருவாங்க. பட் பிராண்டட் வாரி, விக்ரம் சோலார், பாலிகேப், ஆவல்ஸ், என்ஃபேஸ் இந்த மாதிரி பிராண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். கேல்மேஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்கொயர் டியூப் தான் பண்ணுறோம், வித் பிரேசிங் தான் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டி. ஒயர் கூட பாலிகேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்னையில் உங்களுக்கு ஆன்கிரிட் சிஸ்டம் போடணுமா, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.